இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் டிஎஃப்ஏ டு என்எஃப்ஏ. அதை வந்து இப்படியும் கேட்பாங்க, என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ எது கேட்டாலுமே இதுதான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இப்படிதான் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா சப்போஸ் இந்த மாதிரி டயக்ராம்ல கொடுத்தா இந்த பாக்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி கொடுத்தாலுமே ஈஸி தான் நம்மளுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி கொஸ்டின்ஸ் வந்து இந்த பாக்ஸ்ல டிரான்சிஷன் டேபிள்ல கொடுத்தனால நம்ம வந்து டிரான்சிஷன் டயக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் வரையணும். ஓகேவா? இப்போ ஸ்டெப் 1 அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னா டேபிள் கொடுத்தாங்க, டிரான்சிஷன் டயக்ராம் வரையணும். இப்போ டிரான்சிஷன் டயக்ராம். ஓகே, இப்போ டிரான்சிஷன் டயக்ராம்னா ஒன்றும் கிடையாது, நம்ம அடிக்கடி பார்க்குற அதே மெத்தட் தான். இது என்னது சொன்னால் இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டால் இனிஷியல் ஸ்டேட்டு, இந்த மாதிரி ஸ்டார் போட்டால் ஃபைனல் ஸ்டேட்டு. இப்போ நான் இனிஷியல் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட்டு Q0 வந்து போட்டுக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, Q1 இருக்குது, Q1 போட்டுக்கிறேன். எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம் நீங்கள். Q2 வந்து ஃபைனல் ஸ்டேட்டுன்றதுனால நான் 2 சர்க்கிள் வந்து இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ Q0லேருந்து ஏ, ஓகேவா, ஏ வந்து எது எதுக்கெல்லாம் போகுது, Q0க்கும் Q1க்கும் போகுது. Q0க்கு ஏ போகுது, ஏ Q1க்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Q1ன்னு போட்டு ஏ. இப்போ Q0லேருந்து பி எதுக்கெல்லாம் போகுது, Q2க்கு மட்டும்தான் போகுது. அப்போ Q0லேருந்து பி Q2க்கு போகுது, பின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் Q1லேருந்து ஏ எதுக்கு போகுது, Q0க்கு போகுது. Q1லேருந்து ஏ Q0க்கு போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து Q1லேருந்து பி Q1க்கே போகுது. இப்போ செல்ஃப் லூப் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் Q2லேருந்து ஏ வந்து எதுக்குமே போகல. நெக்ஸ்ட் Q2லேருந்து பி வந்து எது எதுக்கெல்லாம் போகுதுன்னா Q0க்கும் போகுது, Q1க்கும் போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் Q0க்கு வந்து போகுது, பி அண்ட் Q1க்கு வந்து போகுது. ஓகேவா? ஏரோ மார்க்ஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க. எதுலேருந்து எதுக்கு போகுதுன்றத கொடுத்த கொஷின்ஸை தான் நீங்கள் வந்து டயக்ராமை வரைய போறீங்க. இதுதான் வந்து டிரான்சிஷன் டயக்ராம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஓகே, டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம இப்போ இந்த பாக்ஸ் வந்து இப்போ எல்லாமே பாக்ஸா இருக்கா, இதை தனித்தனியா எடுத்து எழுதணும், அவ்வளவுதான் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்னா. ஃபர்ஸ்ட் தோ ஆஃப் Q0, A ஃபர்ஸ்ட். இப்போ அதோட ஆன்சர் என்னன்னு பாருங்க. Q0, ஏன்னா Q0, Q1 அதுதான் தூக்கி அப்படியே எழுத போறீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க இருக்கிறத பாக்ஸா இருக்கிறத அப்படி தனித்தனியா எடுத்து எழுதுனா அதுதான் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். இப்போ தோ ஆஃப் Q0, B என்னது, Q0, B Q2. இப்போ Q2. நெக்ஸ்ட் அதே போல எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. Q1, A. ஓகே, அது வந்து என்னது Q0. நெக்ஸ்ட் தோ ஆஃப் Q1, B என்னது Q1. நெக்ஸ்ட் தோ ஆஃப் Q2, A நல் எம்டி. ஓகேவா? எம்டி ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து Q0, Q1 B ல போறது. Q2, B வந்து Q0, Q1. இப்ப இத கண்டுபிடிச்சிட்டோமா, இதுல வந்து எது வந்து ரெண்டு ரெண்டா இருக்குன்னு பாக்கணும், ரெண்டு ஸ்டேட் வந்து ஒன்னா இருக்குன்னு பாக்கணும். இது எத்தனை இருக்கு, இது 2 ஸ்டேட் இருக்கு, இது 2 ஸ்டேட் இருக்கு. ஆனா ரெண்டு ஆன்சருமே பாருங்க ஒரே மாதிரி Q0, Q1 தான் இருக்கு. அப்ப நம்ம ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்துக்கிட்டா போதும். நான் இதை எடுத்துக்கிறேன். இது வந்து நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நான் பேர் கொடுக்க போறேன். நியூ ஸ்டேட் 1 அப்படின்னு சொல்லி நான் பேர் கொடுத்துப்பேன். இப்ப என்ன பண்ணுனா ஒண்ணுமே கிடையாது, இந்த நியூ ஸ்டேட்னு சொல்றோம்ல, இந்த Q0, Q1 இது கூட வந்து ஏவையும் பியும் சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் வச்சுக்கணும். அந்த ஆன்சர் புதுசா இருந்துச்சுன்னா அது கூட திரும்பி ஏவி பண்ணணும். சப்போஸ் வரலன்னா அதை எடுத்து ஆன்சரா போட்டுருணும். இவ்வளவுதான். இப்ப நம்ம பார்க்கலாம். இதை வந்து நியூ ஸ்டேட்டை நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்ப நம்ம அப்ளை பண்ணணும் நியூ ஸ்டேட்டை. நான் எப்படி எழுதணும்னா அப்ளையிங் த நியூ ஸ்டேட் 1 தான் அது. ஓகேவா? நியூ ஸ்டேட் 1 பேர் கொடுத்துருக்கோம். நியூ ஸ்டேட் 1 to the transition function. transition functionக்கு நான் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். நியூ ஸ்டேட் என்னன்றத வந்து எழுதிக்கோங்க. என்னது நியூ ஸ்டேட் நம்மளுக்கு Q0, Q1 இதான் நமக்கு இது. இப்போ இதை வந்து do of Q0, Q1, A ஏவோட சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஈஸி. அண்ட் எப்படின்னா இப்போ do of Q0, A யூனியன், நம்ம இது வந்து முன்னாடியே பார்த்துருப்போம், வித் எப்சிலான் டு வித்தவுட் எப்சிலான், அதே மெத்தட் தான், ஆனால் லைட்டாக மாறும், அவ்வளோதான். ஸோ ஆஃப் Q1, A. இப்போ இது ரெண்டுத்துக்கு கூடயும் நம்ம ஏ வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான ஆன்சர் Q0, A நம்ம என்னன்னு பார்த்தோம், அதுக்கு தான் நம்ம இந்த டேபிளுக்கு போய் கொஸ்டின்ஸ் போயிடணும். Q0, A அதோட ஆன்சர் என்னது Q0, Q1. அப்போ அந்த ஆன்சரை தூக்கி இங்கே எழுதிக்கணும். Q0,
Q1 இதான் இதோட ஆன்சர். யூனியன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, Q1, ஏனா என்ன, Q1, ஏனா Q0. இப்போ அந்த Q0ன்னு போட்டுக்கணும். இப்ப இது ரெண்டுத்துல எது யூனியனா இருக்கு அதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா, இது வந்து Q0 வந்து சேமா இருக்கிறதுனால ஒரு டைம் எடுத்து எழுதினா போதும். அப்ப Q0, Q1 யூனியன் உங்களுக்கு பார்க்க தெரியும் நம்புறேன். இது வந்து சேமா இருக்கு, அதை ஒரு டைம் எழுதிக்கணும், மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். அதான் யூனியன் தான். இப்ப இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே Q1, Q1, Q0, Q1 கூட B வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எப்படி இப்ப A பண்ணுமா B, Q0, B யூனியன் ரோ ஆஃப் Q1, B. ஓகே, அதே மாதிரி Q0, B னோட ஆன்சர் என்ன, Q0, B யோட ஆன்சர் Q2. இப்போ அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும் இங்க Q2. நெக்ஸ்ட் யூனியன் Q1, B. Q1, B னா என்னது, Q1 தான் ஆன்சர். அப்ப இங்க யூனியன் ஆஃப் Q1. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர், Q1, Q2 அப்படின்னு கிடைக்குமா, Q1, Q2 அப்படின்றது கிடைக்கும். அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா, இப்ப வந்த ஆன்சர்ஸ் ரெண்டுத்தையுமே பாருங்க, Q0, Q1 இருக்கு. இதை தான் நம்ம வந்து நியூ ஸ்டேட்டாவே எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா இப்ப இன்னொரு ஆன்சர் என்னன்னு பாருங்க, Q1, Q2. இது வந்து புதுசா இருக்கு, வந்த நம்ம கிட்ட இல்லாத ஆன்சரா இருக்கு. அப்ப நான் இதை வந்து என்ன பண்ண போறேன்னா நியூ ஸ்டேட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுக்கு பேர் கொடுத்துக்க போறேன். இப்ப இந்த ஆன்சரை ஏவும் பி கூட இதே போல சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, இதை நீங்க எப்ப ஸ்டாப் பண்ணணும்னா, எப்ப நீங்க வந்த ஆன்சர் வந்து புதுசா இல்லாம வந்ததே வருதோ அப்பதான் இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டாப் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க வந்து ஆன்சரோட ஏபியை வந்து உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே தான் இருக்கணும். அது வந்து இருக்கிற கொஸ்டினை பொறுத்து. இப்ப நம்மளுக்கு வந்த கொஸ்டின்ல இப்ப இன்னொரு நியூ ஸ்டேட் வந்திருக்கு, இதை வந்து அதே மாதிரி அப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்ளையிங் நியூ ஸ்டேட் 2. ஓகே, நியூ ஸ்டேட் 2 வந்து என்னது நம்மளுக்கு Q1, Q2 எழுதிக்கோங்க. ஓகே, நீங்க இதை ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க, நான் ஷார்ட்டா எழுதிக்கிட்டேன். இப்ப ரோ ஆஃப் திரும்பி என்னது Q0 கூட Q1, 2 கூட ஏவை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா, இப்ப ரோ ஆஃப் Q1, A யூனியன் ரோ ஆஃப் Q2, A. இப்ப Q1, A ஓட ஆன்சர் என்ன, Q1, A ஓடது Q0. இப்ப அதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனியன் Q2, A. Q2, A வந்து எம்டி ஸ்டேட்ல இருக்கு, அப்ப இங்க வந்து எம்டின்னு போட்டுக்கலாம். இங்க ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும், Q0 மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் Q0 கூட Q1, Q2 கூட B வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணா ரோ ஆஃப் Q1, B யூனியன் ரோ ஆஃப் Q2, B. இப்ப Q1, B னா என்னன்னு பாருங்க, Q1, B என்னது Q1 தான், Q1ன்னு இங்க போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ வந்து Q2, B என்னது, Q2, B வந்து Q0, Q1 அதை வந்து இங்க எழுதிக்கோங்க. யூனியன் ஆஃப் Q0, Q1. இப்போ இதை யூனியன் எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், Q0, Q1 தான் கிடைக்கும். ஓகேவா, அப்ப இதான் ஆன்சர். இது இப்ப வந்து ஆன்சர் எடுத்து பாருங்க, இது வந்து சிங்கிளா இருக்கு. சிங்கிளா இருக்கிறது நம்ம எடுத்துக்கவே கூடாது, அப்படியே விட்டுற வேண்டியதான். டபுளா இருக்கிறது வந்து சேமா இருக்கான்னு பாக்கணும். ஆமா, இது வந்து Q0, Q1 இது ஆல்ரெடி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அப்ப இது வந்து புதுசா இல்ல. அப்ப இந்த ப்ரொசீஜரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட நிறுத்திக்கலாம். நம்மளுக்கு வந்து 2 நியூ ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா, இந்த 2 நியூ ஸ்டேட்ஸுமே நம்ம வந்து இப்ப டயக்ராம கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போறோம். அதுதான் வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 வந்து DFA ஓட டிரான்சிஷன் டயக்ராம் வந்து வரைய போறோம். அது எல்லாமே NFA ஓட டயக்ராம். இப்போ வந்து DFA ஓட டயக்ராம் வந்து வரைய போறோம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணதான் DFA. இப்போ நம்ம கிட்ட என்னென்னலாம் கொஸ்டின்ஸ்ல இருக்குன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்தது Q0, Q1, Q2 வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூ ஸ்டேட் என்ன நம்ம எடுத்தோம், Q0, Q1 இதையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்தோம், Q1, Q2 இத செகண்ட் நியூ ஸ்டேட் இதையும் ஆட் பண்ணிக்கணும் டயக்ராம்ல. இப்போ Q0, Q1 நான் சொன்ன மாதிரி இனிஷியலுக்கு இந்த இது போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து Q2 புதுசா ஆட் பண்ண சொன்னது என்னன்னது Q0, Q1 அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் Q1, Q2 இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிருந்தாங்க, Q2 தான் ஃபைனல் ஸ்டேட்டா இருந்துச்சு கொஸ்டின்ல, அதை ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ கிடைச்சிருச்சா, இதை வந்து இப்போ நம்ம வந்த ஆன்சர்ஸோட வந்து பண்ண போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, Q0, Q1 ஓட ஏ பண்ணும்போது நம்மளுக்கு ஏ பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சது,
நாட்டுக்கும் Q1க்கும் போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது Q0, Q1 வந்து ஏ பண்ணும் போது எதுக்கு போயிருக்கு? Q0, Q1க்கே போயிருக்கு. அப்ப ஏ வந்து இதுக்கே தான் போயிருக்கு செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பாருங்க, Q0, Q1 பி வந்து பண்ணும்போது என்ன எதுக்கு போயிருக்கு? Q1, Q2க்கு போயிருக்கு. அப்ப இது வந்து பியா பண்ணும்போது Q1, Q2க்கு போயிருக்கு. அப்ப இது பின்னு போட்டுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் இது Q1, Q2 வந்து ஏக்கு பண்ணும்போது Q0க்கு போயிருக்கு. அப்ப ஏ பண்ணும்போது Q0க்கு போயிருக்கு, இப்படி போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து Q1, Q2 பிக்கு பண்ணும்போது Q0, Q1க்கு வந்து போயிருக்கு. ஓகேவா, பிக்கு பண்ணும்போது. அப்ப இது வந்து பிக்கு வந்து போயிருக்கு. என்னது? Q1, Q2 வந்து பிக்கு போகும்போது இது வந்து பிக்கு போயிருக்கு. இந்த டயக்ராம் இப்படி வரைஞ்சிக்கணும். ஓகேவா, இப்ப இது போட்டாச்சா? இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இது வந்து புதுசா இருக்கிறத போட்டோம். இப்ப பழசு நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த இது இருக்குல்ல, இதையும் வந்து நம்ம போடணும். இப்ப இதை வச்சே போடலாம். Q0, ஏ போகும்போது எதுக்கு போயிருக்கு? Q0, Q1க்கு போயிருக்கு. இப்ப Q0ல இருந்து ஏ போறது வந்து Q0, Q1க்கு வந்து போயிருக்கு. அதனால இப்படி வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் Q0, B. Q0, B வந்து Q2க்கு போயிருக்கு. Q0, B வந்து Q2க்கு போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் Q1ல இருந்து ஏ வந்து எதுக்கு போயிருக்கு? Q0க்கு போயிருக்கு. Q1ல இருந்து ஏ Q0க்கு போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து Q1ல இருந்து B வந்து Q1க்கே போயிருக்கு. Q1ல இருந்து B Q1க்கே போயிருக்கு. இப்போ செல்ஃப். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எதுக்குமே போல Q2ல இருந்து ஏ. நெக்ஸ்ட் Q2ல இருந்து ஏ எதுக்கு போயிருக்கு? Q0, Q1க்கு போயிருக்கு. Q2ல இருந்து B. Q2ல இருந்து B வந்து Q0, Q1க்கு வந்து போயிருக்கு. ஓகே, இதுதான் இதோட ஃபைனல் டயக்ராமா இருக்கும். ஓகேவா, இப்ப இந்த டயக்ராமுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? திரும்பி டிரான்சிஷன் டேபிள் வந்து போடணும். அதுதான் வந்து டிஎஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள்னு சொல்லுவோம். NFA டு DFA. ஓகேவா, NFA நம்ம கிட்ட கொஸ்டினா கொடுத்தாங்க, நம்ம DFA மாத்துறோம். இப்போ இதோட டிரான்சிஷன் டேபிள் இந்த டயக்ராம் வச்சு அப்படியே வரைய வேண்டியதா நீங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் ஸ்டேட்ஸ் இங்க போட்டுக்கலாம். ஏபி வந்து இங்க ஸ்டேட் ஏ பி. நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் Q0, நெக்ஸ்ட் Q1, நெக்ஸ்ட் Q2 ஃபைனல் ஸ்டேட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு புதுசா கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் அப்ளைங் Q0, Q1 நியூ ஸ்டேட். நெக்ஸ்ட் Q1, Q2. தெரியுதா? ஓகே, Q1, Q2. இப்போ இந்த டயக்ராம் வச்சு இதை வந்து எழுதிடுங்க. Q0ல இருந்து ஏ எதுக்கு போகுது? Q0ல இருந்து ஏ எதுக்கு போகுது? Q0, Q1. இப்போ இங்க எடுத்து எழுதிக்கோங்க. Q0, Q1 அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து Q0ல இருந்து B எதுக்கு போகுது? டயக்ராம் பாருங்க. Q0ல இருந்து B எதுக்கு போகுது? Q2க்கு போகுது. இப்போ கரெக்ட். நெக்ஸ்ட் Q1ல இருந்து A எதுக்கு போகுது? Q1ல இருந்து A Q0க்கு போகுது. நெக்ஸ்ட் Q1ல இருந்து B வந்து எதுக்கு போகுது? Q1ல இருந்து B வந்து Q1க்கே போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து Q2ல இருந்து A வந்து எதுக்கு போகுது? Q2ல இருந்து A எதுக்குமே போகல அது. ஓகேவா, அப்ப எம்டி ஸ்டேட். நெக்ஸ்ட் Q2ல இருந்து B எதுக்கு போகுது? Q0, Q1க்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க Q0, Q1 இருக்கு. அது வந்து A எதுக்கு போகுது? திரும்பி அது Q0, Q1க்கே தான் போகுது. இப்ப Q0, Q1. ஓகேவா, நெக்ஸ்ட் Q0, Q1 வந்து எதுக்கு? B வந்து எதுக்கு போகுது? Q0, Q1 B வந்து எதுக்கு போகுது? Q1, Q2க்கு போகுது. Q1, Q2. நெக்ஸ்ட் Q1, Q2 ஓட A எதுக்கு போகுதுன்னு பாருங்க. A வந்து Q0க்கு போகுது. நெக்ஸ்ட் இது வந்து B எதுக்கு போகுது? Q0, Q1. இப்ப எதுக்கு நான் டயக்ராம் வச்சு இதை போட சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போட்ட ஆன்சர்ஸ் எல்லாமே இப்ப கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த டயக்ராம் வச்சு. இப்ப இது இந்த டயக்ராம் கரெக்ட் தான், ஐ மீன் இந்த பாக்ஸ் கரெக்ட் தான், இது நீங்க போட்ட டயக்ராம் வந்து கரெக்ட். ஓகேவா, இப்ப பாருங்க, நீங்க இதை டயக்ராம் வச்சு போட்டீங்களா, இது அப்படியே சேம் டிட்டோவா இருக்கும் பாருங்க. இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே Q0, A இருக்கா? Q0, A வருது பாருங்க. Q0, Q1 இருக்கு. இப்போ அதே ஆன்சர் தான் Q0, Q1 வந்திருக்கும். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். செக் பண்ணிக்கிறதுக்கான தான் டயக்ராம் வச்சு போட்டேன். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு போட்டது கரெக்ட்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எப்படி டயக்ராம் அதை வச்சு போட்டீங்களோ அதே போல
நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு நீங்க டைரக்டா இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி டயக்ராம் ஒண்ணுனா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர்.